என்ன சிதம்பர ரகசியமா என்ன? ரகசியமாக பேசுறது. ரகசியம் என்பதே தேமுதிகக்கு என்றைக்குமே கிடையாதுங்க. எல்லா மாவட்ட கழக செயலாளரையும் கூப்பிட்டு தான் இப்போ நான் பேசியிருக்கேன். இப்போது எங்களுடைய மாநாடுக்கு சற்றேறக்குரிய ஒரு 15-20 நாள் இருக்கிறப்போ மறுபடியும் எங்கள் மாவட்ட செயலாளரை அழைப்போம். ஒவ்வொருவருடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்போம். எல்லா கழக நிர்வாகிகள் எங்கள் மாவட்ட கழக ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு ஹெட் இவங்க தான். அந்த மாவட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தான் எங்கள் மாவட்ட செயலாளர். கலந்தாலோசிச்சு இதில் எந்த ரகசியமெல்லாம் கிடையாது. தேமுதிகவின் ஒட்டுமொத்த நிலைப்பாடு என்ன, ஒட்டுமொத்தமாக தேமுதிக யாரோட கூட்டணி அமைக்கிறது என்று விரும்புகிறார்களோ அந்த கூட்டணி நிச்சயம் அமைப்போம். அதனால் ஒரு கூட்டணி முடிவானால் முதலில் அழைத்து தலைமை கழகம் அறிவிப்பது எங்கள் சகோதரர்களாகிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் முன்னாடி தான். அதனால் நீங்கள் அது எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களை அழைச்சி நாங்கள் அறிவிச்சுட்டு தான் அடுத்த கட்ட நகருக்கே போவோம். நம்ம மாநாடுக்கு முன்னாடி கூட்டணி அமைஞ்சிட்டா அது நீங்கள் சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்லிவிட்டு மாநாடு நடத்துவோம். இல்லை மாநாடு அன்றைக்கி தான் அறிவிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அன்றைக்கி அறிவிப்போம். அதில் அன்றைக்கும் ஏன்னா இன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை நண்பர்களாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எந்த கூட்டணி ஸ்ட்ராங், எந்த கூட்டணியில் யார் இருக்கா, எந்த கூட்டணியிலேருந்து யார் வெளியே வரப்போகிறா, எதையும் இந்த நிமிடம் நாம் கணிக்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா கட்சியின் நிலைப்பாடு என்பது என்ன என்று பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் இது அவசரப்பட்டு எடுக்க வேண்டிய முடிவோ ரகசியமாக எடுக்க வேண்டிய முடிவோ கிடையவே கிடையாது. மிக தெளிவாக மிக மிக அறிவுபூர்வமாக வருகின்ற தேர்தலில் தேமுதிக எடுக்கும் நிலைப்பாடு நிச்சயம் மகத்தான வெற்றி கூட்டணியாக மட்டும் இருக்கின்றதை மட்டும் இன்றைக்கி நான் உறுதியாக சொல்கிறேன். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செய்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். இதுக்கு நான் பல்வேறு முறை உங்களுக்கு பதில் சொல்லிட்டேன் விஜய் அவர்களை பற்றி. ஏன்னா இப்போ தேமுதிகவினுடைய பற்றிய கேள்வி, தேமுதிகவின் நிலைப்பாடு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் சொல்லலாம். இப்போது அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் என்ன சொல்கிறாரு, அவருக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்ல முடியும் இல்லையா? அதுக்கு எனக்கு சம்மதம் இல்லை. நான் விஜய் பார்த்ததும் கிடையாது. ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்தார், அவருடைய படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தது தான், இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்கல. அதனால் அவருடைய கருத்துக்கு அவர் தான் பதில் சொல்லணுமே ஒழிய அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.